குழந்தாய், நீ பிராமண குலத்தில் பிறந்து இஸ்லாமிய குடும்பத்தில் வளர்ந்து அடுத்த சில வருஷங்களில் பிராமணனான என்னிடம் ஒப்படைக்கப்பட்டாய். ஆனாலும் நான் உன்னை ஓர் இஸ்லாமியனாகவே வளர்க்கவும் பயிற்றுவிக்கவும் செய்தேன். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்த அவதார புருஷன். உன்னால் இன மொழி மத பேதங்கள் காணாமல் போய் இந்த உலகத்தில் மனிதநேயம் தழைத்து செழிக்கப் போகிறது. நீ என்னை விட்டு பெரிய போகும் நேரம் வந்துவிட்டது. அது பற்றி நீ கவலைப்படாமல் உன்னுடைய புனித பயணத்தை இன்றே தொடங்கு. இங்கிருந்து மேற்கு திசைக்குச் செல். புனிதமான கோதாவரி நதிக்கரையில் அமைந்திருக்கும் ஓர் அழகிய கிராமம் உன்னுடைய வருகைக்காக தவம் இருக்கிறது. நீ அங்கிருந்தபடியே இந்த உலகத்தை உன் வசப்படுத்தி விடுவாய். உன்னால் இந்த உலகம் அடையப்போகும் நன்மைகள் ஏராளம் என்று கூறி இளைஞன் சாய்நாதரை தம்மிடமிருந்து பிரிந்து போக அனுமதி கொடுத்தார். குருநாதரின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் நெகிழ்ச்சி அடைந்த சாய்நாதர் அவருடைய பாதங்களில் பணிந்து வணங்கி விடைபெற்று அவர் அந்தரத்தில் நிலை நிறுத்திய செங்கல்லை அவருடைய நினைவாக பெற்றுக்கொண்டு மேற்கு திசையை நோக்கி தன்னுடைய நெடிய அருள் பயணத்தை தொடர்ந்தார். அந்த இளைஞரின் திருப்பாதங்கள் சென்று சேர்ந்து நிலை பெற்ற திருவிடம்தான் ஷீர்டி திருத்தலம். 16 வயதில் அவர் ஷிர்டிக்கு வந்தார். அவர் முஸ்லிம் உடை அணிந்திருந்தார். அவர் ஒரு நீம் மரத்தடியில் தியானம் செய்து கொண்டிருந்தார். மக்கள் அவரிடம் நீ யார் என்று கேட்டனர். ஆனால் அவர் பதில் சொல்லவில்லை. சிலர் அவர் பைத்தியம் என்று நினைத்து கல்லெறிந்தனர். அதன் பின் அவர் ஷிர்டியை விட்டு மறைந்தார். 1-2 ஆண்டுகள் அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை. சிலர் கூறுகிறார்கள் அந்த காலத்தில் அவர் நெசவாளராக வேலை பார்த்தார். சிலர் கூறுகிறார்கள் ராணி லக்ஷ்மிபாயின் படையில் சிப்பாயிருந்தார். இவையெல்லாம் வித்தியாசமான கதைகள். அவர் மீண்டும் ஷிர்டிக்கு வந்தார். அந்த ஊரில் இருக்கும் ஒரு மசூதியில் சாய்பாபா தங்கினார். அந்த மசூதிக்கு அவர் துவாரகா மாய் என்று பெயர் வைத்தார். அது ஒரு ஹிந்து பெயர். அவர் அங்கே மக்களுக்கு விபூதி கொடுத்தார், தீபம் ஏற்றி வழிபாடு செய்தார். இவ்வாறு அவர் இந்து முஸ்லிம் சமயங்களின் கலவையாக வாழ்ந்தார். அந்த காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை மாதிரி மத பிரச்சனைகள் இருந்தபோது சாய்பாபா சமாதானத்தின் பாலமாக இருந்தார். அவருடன் பேசினால் மனம் அமைதியாகும் என்று மக்கள் உணர்ந்தார்கள். பெரிய நிலக்காரர்களும் அவரை விரும்பத் தொடங்கினர். அவர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்தனர். அந்த புகைப்படங்கள் இன்று கிடைக்கின்றன. அவரிடம் நீ யார், எங்கிருந்து வந்தாய் என்று கேட்டால் அவர் சொல்வார், நான் இங்கே இருக்கிறேன், என்னை பற்றி பின் வரலாறு வேண்டுமா? அங்கு பல அதிசயங்களை செய்தார். ஒரு குழந்தை நீரில் விழுந்தபோது அவர் தொலைவிலிருந்தே காப்பாற்றினார். சூடான பானையில் கை வைத்து சமையல் செய்தார். எதுவும் ஆகவில்லை. அந்த காலத்தில் ஒரு இந்து கோவிலின் பூஜாரிதான் சாய்பாபாவின் முதல் பக்தர். அவர் பிச்சை எடுத்து வாழ்ந்தார். பணம் கொடுத்தால் அதை மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவார். சொத்து ஆசைகள் எதுவும் அவருக்கு இல்லை. அவரின் புகழ் முதலில்